வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது சத்தாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க, ஏன்னா வேகமாக வச்சிட்டோம்னா கருகி போயிடும். அதனால் வந்து இதில் முக்கியமே பாசிப்பருப்பு வறுத்து எடுக்கிற பதம் தாங்க. இதை வந்து மெதுவாக வந்து பொறுமையாக நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சூட்டில் அரைக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆற வச்சு அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தான். இப்போ வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அதோடய விதையை மட்டும் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் வந்து சேர்க்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏலக்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை வந்து சலித்து எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்கு குருணையாக இருக்கக்கூடாது, நல்லா பவுட்ராக கிடைக்கும். நல்லா சலிச்சிட்டு அந்த சளிச்ச குருணையை திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா பவுடராக சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். நமக்கு வந்து சர்க்கரை அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா 3/4 கப் அளவுக்கு கூட சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா நுணுக்கிட்டு சளிச்சு எடுத்து 2ஐயும் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா சூடுபடுத்திக்கணும். நெய் வந்து சூடாக ஊற்றி பிடிக்கணுங்க. ஒவ்வொரு தடவையும் நெய் ஊற்றும் போது நல்லா சூடாக தான் இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவில் நம்ம ஊற்றி ஊற்றி கலந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு உருண்டை வந்து கரெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்தி கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பக்கமாக கலந்து விட்டுக்கலாம். கரண்டியில் கலந்துட்டு கை பிடிக்கிற சூடு வரும்போது நல்லா கையில் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு நல்லா உருண்டையை இறுக்கி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்படி பிடிக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இது வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு தான் நெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா பிடிச்ச வாட்டி மிச்சம் இருக்க நெய் சூடு பண்ணி ஊற்றி பிடிச்சிக்கணும். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கெலாம் இது மாதிரி கொடுத்து விடுங்க. நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்